அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நம் வீட்டில் செல்ல பிராணியான நாய்க்கான அறை அல்லது வீடு இந்த தெற்கு தரிசனமாக உள்ள வீட்டில் எங்கு அமைக்க வேண்டும். நம்ம நாய்க்கூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம செல்ல பிராணியாக இன்று நம் அனைவருடைய வீட்டிலும் வளர்த்து வருகிறோம். இதற்கு தனியாக ஒரு அறை அமைப்பது அது ஒரு இப்ப காலத்தின் கட்டாயமோ என்றோ தெரியவில்லை. அனைவருடைய வீட்டிலுமே இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் தெற்கு தரிசன வீட்டில் நாம் எங்கு அமைத்தால் வீட்டுக்கும் நல்லது, நம் வீட்டில் வாழக்கூடிய நமக்கும் நன்மை என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். அதாவது தெற்கு தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம கன்னி பாகம் எங்க வரும் அப்படின்னா தெற்கு மின்ன பாகம் வரும். அதாவது தென் மேற்கு அப்படின்னு பாகத்துல நம்ம வீட்டினுடைய ஃப்ரண்ட் பாகத்துல வரும் கன்னி பாகம். அப்ப அடுத்த பாகம் பாத்தீங்கன்னா அக்னி பாகம் வரும். அதுக்கு நேரே பேக்கில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசானம். அடுத்து அதுக்கு நேரே அந்த கன்னி பாகத்துக்கு நேரே பேக்கில் பாத்தீங்கன்னா வாயு. அப்படிதான் நம்ம வீட்டினுடைய அமைப்பு இருக்கும். ஆனா இதுல பட்டிக்கூடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது நாய்க்கூடு அப்படி எங்க அமைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேற்கு பாகம் வரக்கூடிய வாயு பாகத்திலையும் அமைக்கலாம். அதாவது மேற்கு வடக்கு திசையில் வரக்கூடிய அந்த வாயு பாகத்திலையும் அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கு அமைத்தோம் அப்படின்னா வீட்டுக்கு பேக்கு பாகமாக, அதாவது பின் பாகமாக இருக்கும். இந்த பின் பாகமாக இருக்கக்கூடிய அந்த நாய்க்கூடு ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியில் ஒரு நபர்கள் வந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியாமலே இருக்கும். அந்த நாய்க்கு என்ன செய்யாது, அந்த வெளியில ஒரு நபர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு உள்ளது தெரியாமல் போய்விடும். அதனால நம்ம வீட்டுக்கு பின்னாடி அமைக்க கூடாது. அப்படி எங்க அமைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டினுடைய ஃப்ரண்ட் பாகமான அக்னி பாகத்தில் நாம் அமைத்துக் கொள்ளலாம். இந்த அக்னி பாகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அதற்கு அது அதிகமான சூடு வரக்கூடிய இடமாகவே இருக்கும் அந்த அக்னி பாகம். அப்ப அந்த அக்னி பாகம் அதிகமாக சூடு வரக்கூடிய இடமாக இருக்கிற அந்த நாய்க்கானது சில நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி அமைக்கலாம், அது அங்கதான் அமைக்கணும். அங்க எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே இந்த தெற்கு தரிசன வீட்டினுடைய ஃப்ரண்ட் பாகம் வருவதை போல் அமைக்க கூடாது. சைடு பாகத்தில் அமைக்க வேண்டும். அந்த சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாகம். அந்த கிழக்கு பாகத்துல அந்த வீட்டினுடைய அதாவது ஃப்ரண்ட் செவரினுடைய வீட்டினுடைய ஏற்றிலிருந்து பின் பாகமாக ஒரு 2 அடி இல்லைங்க ஒரு 3 அடி விட்டு அந்த தொலைவில் அமைக்க வேண்டும். அதாவது நம்ம வீட்டுக்கும் நம்மளுடைய காம்பவுண்டுக்கும் கிழக்கு தரிசனத்துல ஒரு 20 அடி இருக்கு அப்படின்னா அந்த காம்பவுண்டோடைய சேர்த்து அமைத்துக் கொள்ளலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 அடி விட்டு கூட அமைத்துக் கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு அங்கே மரம் இருக்கிறது அப்படியெல்லாம் உள்ளவர்கள் அந்த கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ல ஏற்றி என்ன செய்துக்கலாம், அமைத்துக் கொள்ளலாம். ஆனா எப்போதும் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த அக்னி பாகம் மூலையில் வரக்கூடாது. அதுவும் ஃப்ரெண்ட் வீட்டினுடைய தெற்கு பாகமாக இருக்க தெற்கு தரிசனத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய ஃப்ரெண்ட் செவரினுடைய உள் பாகமாக, அதாவது வீட்டினுடைய உள் பாகமாக அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தீங்க அப்படின்னா அந்த நாய், அதில் வாழக்கூடிய நாய்க்கும் எந்த கெடுதலும் வராது, நம்ம வீட்டிற்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. நம்ம இன்னைக்கு நம்ம செல்ல பிராணியை பார்க்கக்கூடிய அந்த நாயானது மிகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அனைவருடைய வீட்டிற்கு உள்ளேயே வளர்த்துறார்கள். அந்த வீட்டுக்குள்ள வளர்த்தினாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு வைத்து கொடுக்கிறார்கள். அந்த வீட்டுல இது கூட அது ரெஸ்ட் எடுக்கிறதாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆகாரம் கொடுப்பதற்காக இருந்தாலும் சரிதான், அது அந்த அறையில் கொண்டு கொடுப்பதாக நம்ம இப்ப நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நிறைய நபர்கள் கேட்பதுண்டு, இந்த நாய்க்கூடு எங்கு அமைக்கலாம், எந்த திசையில் உள்ள வீட்டுக்கு எந்த திசையில் அமைக்கலாம் அப்படின்னு பல கிழக்கு வடக்கு திசைகள் நான் ஏற்கனவே வீடியோ இட்டிருக்கிறேன். இது இந்த தெற்கு தரிசன வீட்டிற்கு இப்படிதான் அமைக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.